என்ன 2 பேரும் பாத்துட்டு இருக்கீங்க? எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைங்க. எங்க யாரையுமே கிச்சன் பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி மித்ராவே சமைச்சிட்டு இருக்கா. என்னது? மித்ராவா? சமைக்கிறாளா? லட்சுமி போட்ட பிளான் படி இன்னைக்கு வயிறு சரியில்லைன்னு அப்படியே மெயின்டைன் பண்ண வேண்டியதா. நீ சாப்பிடலையா? ஐயோ, பத்னி இருந்தா கூட பரவாயில்லத்த, அவ சமைச்சத சாப்பிடவே மாட்டேன். அது சரி, பசங்களை என்ன பண்றது? பசங்க நேரத்திலே பசிக்குதுன்னு சொன்னாங்க. அதனால அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சாப்பிட செஞ்சு கொடுத்துட்டோம்னு சொல்லிடலாம். ஓகே ஓகே. அப்ப பசங்களோட நீயும் நானும் எஸ்கேப். பாவவாதி, அவனை எப்படி காப்பாத்துறது? ஆதிக்காக தானே பார்த்து பார்த்து சமைச்சிட்டு இருக்கா. ஏன் மித்ரா, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? சமைக்கதான் அவங்க இருக்காங்கல்ல. அண்ணி, நீங்க நான் சமைச்சு சாப்பிட்டது இல்லல, இன்னைக்கு சாப்பிட்டு பாருங்க. அப்பதான் இந்த மித்ராவோட சமையலை பத்தி உங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்கு நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா நான் சமைச்சது ஆதிக்காக தான். அவருதான் ஃபர்ஸ்ட் என் சமையலை டேஸ்ட் பண்ணணும். மித்ரா, உன் சமையலை சாப்பிட 1/2 மணி நேரமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மாப்பிள்ளைய கூட்டிட்டு வா, சாப்பிடலாம். ஓகேண்ணே. விதி யார விட்டுச்சு? பாவாதி. அத்தை, மெதுவா பேசுங்க, பேசுறேன், பேசுறேன். காதுல விழுந்துற போது. உட்காருங்க ஆதி. சரி 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 சரி. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். இன்னைக்கு நான் உங்களுக்கு பிடிச்ச சிக்கன் கறி, சில்லி சிக்கன், ரோட்டி, பன்னீர் பட்டர் மசாலா எல்லாத்தையும் நானே சமைச்சிருக்கேன். மித்ரா, யார் உன்னை இன்னைக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுக்க சொன்னது? ஆதி, ரிஸ்க் உனக்கு தான். அது கேட்டு போதத்த. ஏன் லட்சுமி, அவ சமைச்சதெல்லாம் உனக்கு சமைக்க தெரியுமா? வாயில வராத பேரெல்லாம் சொல்றா. முதல்ல அவ சமைச்சதெல்லாம் வாயில வைக்க முடியுதான்னு பாக்கலாம்.